உம்மா உயிரோடு இருக்கிற நேரம் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் சின்ன வயசுல எப்படி என் உம்மாவும் வாப்பாவும் எனக்கு இரக்கம் காட்டினாங்களோ, நான் சின்னதா இருக்கிற நேரம் எப்படி எனக்கு அவங்க அன்பு காட்டி அரவணைத்தாங்களோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என் உம்மாக்கும் பாப்பாக்கும் நீ இரக்கம் காட்டி யா அல்லாஹ், என் உம்மாவையும் வாப்பாவையும் நீ அரவணைத்துக்கொள் யா அல்லாஹ். சின்ன வயசுல என்னை அவர்கள் அன்போடு வளர்த்த மாதிரி, எனக்கு பாசம் காட்டிய மாதிரி அவர்களுக்கு நீ அன்பு செலுத்து, அவர்களுக்கு நீ அருள் புரிந்து விடையா அல்லாஹ். அவங்க உயிரோடு இருக்கிற நேரமும் அவங்க மௌத்தாகினாலும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலையும் இந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறக்கூடாதா? உங்களோட உம்மா இல்லாத ஒரு நாளைக்கு நீங்க உட்கார்ந்து தண்ணிய என் உம்மா இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று தனிமையில் அழுகிற ஒரு நாள் வரும். என் உம்மா மௌத்தாக முன்னாடி நான் அவங்கக்கிட்ட கடைசியா ஒரு மன்னிப்பு கேட்க இயலாம போச்சே என்று நினைச்சு அழுகிற ஒரு நாள் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நாளுக்கு முன்னாடி உங்களோட உம்மாவை காண்ற நேரங்கள்ல, முடியுமான நேரங்கள்ல சிரிங்க, அன்பா பேசுங்க, அரவணைச்சிக்கோங்க, கட்டி அணைச்சி முத்தம் கொடுங்க. அடிக்கடி மனசு நோகடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்காக வேண்டி துவா செய்யுங்கம்மா, நான் நல்ல பிள்ளையா மாறணும் என்று ஆசைப்படுறேனும்மா, என்ற எதிர்காலத்துக்காக துவா கேளுங்க உம்மா என்று உம்மாவுடைய துவாவை எந்த நாளும் பெறக்கூடிய பிள்ளையாக மாறணுமா இல்லையா? எவ்வளோ எதிர்பார்ப்போட ஆசையோட இந்த இடத்துக்கு உங்களோட உம்மாவும் பாப்பாவும் உங்களை அனுப்பி வச்சுட்டு, புள்ள படிச்சுட்டு வரணும், புள்ள மாறி வரணும், புள்ள திருந்தி வரணும், புள்ள என்னோட அன்பா பேசணும், என்னோட அழகா நடந்து கொள்ளணும், நான் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கணும் என்ற ஒரு ஆசையிலையும் எதிர்பார்ப்புலையும் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தாயுடைய தந்தையுடைய துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் மாறணும். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தருவேன். நீங்க இந்த 2 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில திரும்ப எப்ப கிடைக்கும் என்று தெரியாது. எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்விடத்துல உங்களோட உம்மாவுடைய நீண்ட ஆயுளுக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவங்களுடைய சொர்க்கத்துக்காக, அவங்களுடைய மன நிம்மதிக்காக, பாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு துவா கேளுங்க. எவ்வளவு கண்ணீர் வடிக்கலுமோ அவ்வளவு கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் கிட்ட அழுது கெஞ்சி இறைவனிடத்துல கேளுங்க. யா அல்லாஹ் என்ற உம்மா அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் என்ற உம்மா எனக்காக வாழ்றவங்க, எனக்காக கஷ்டப்படுறவங்க, எனக்காக வாழ்க்கைய தியாகம் செய்யறவங்க, அவங்கள இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சம்பாரிச்சு அவங்கள நல்லா பார்க்கும் வரைக்கும், ஏண்ட கையால சொந்தமா சம்பாரிச்சு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் வரைக்கும், ஏண்ட சொந்த சல்லியில நான் அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கும் வரைக்கும் அவங்களோட உயிரை அவங்கள மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். அவங்களுடைய துவா எனக்கு வேணும் யா அல்லாஹ். என் உம்மாவுடைய திருப்தியை பெற்ற பிள்ளையா, வாப்பாவுடைய திருப்தியை பெற்ற பிள்ளையாக என்னைய மாத்திரியா அல்லாஹ். ஒரு சாலிஹான பிள்ளையாக என்னைய மாத்திரியா அல்லாஹ். ஒரு 2 நிமிஷம் நீங்க உங்களோட மனசுக்கு தோன்ற துவாவை கேட்டு மனசு அமைதியாக்கி இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுத்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் உம்மாவையும் வாப்பாவையும் மனசு நோகடிக்க நான் மாட்டேன், அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்களோடு என்னால முடிஞ்ச அளவு அன்பாக நான் நடந்து கொள்ளுவேன். இந்த 2 நிமிஷம் உங்களோட லைஃப்ல திரும்ப எப்ப கிடைக்கும் என்பது தெரியாது. எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு துவா கேளுங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு துவாவும் கெஞ்சி கேட்கிற நேரம், அழுது கேட்கிற நேரம் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான். உண்மையா தாயை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா தாயுடைய ஜனாசாவை அப்படியே கற்பனை பண்ணுங்க. நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு போற நேரம் உங்களோட உம்மாவை
அவங்களோட கண்ணை திறந்து அவங்க அவங்களைய பார்க்கறத உங்களுக்கு பார்க்க இல்லாம போனா எப்படி இருக்கும் என்று நினைங்க. இன்ஷா அல்லாஹ் தாயையும் தந்தையும் மதித்து அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரணும். நான் நிப்பாட்டுறேன். ஆனா நீங்க யாரும் அவசரமா எழும்பிடாதீங்க. எவ்வளவு நேரம் அவங்களோட உம்மா வாப்பாக்கா வேண்டி துவா செய்யலுமோ அவ்வளவு நேரம் செய்யுங்க. அசர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. சாப்பிட்ட பிறவும் தனிமையில் ஒரு 5 நிமிஷமாவது உட்கார்ந்து யோசிச்சு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து உம்மா வாப்பா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்து நீங்க மாறணும் என்று நீங்க தான் முடிவு பண்ணணும். எத்தனை 1000 உலமாக்கள் வந்தாலும், எத்தனை டாக்டர் வந்து, எத்தனை கவுன்சிலர்ஸ் வந்தாலும், நீங்க மாறணும் என்று நீங்க நினைக்கும் வரைக்கும் அல்லாஹ் உங்களைய மாற்ற மாட்டான். ஸோ முடிவெடுங்க. அல்லாஹ் அனைவரையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றி அமைக்கணும். கண்ணை திறந்துடாதீங்க. 2-3 நிமிஷம் நல்ல துவா கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க எழும்பலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.